பூஜை அறையில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள், ஒரே ஒரு பொருள். இந்த பொருள் கண்டிப்பா நம்ம பூஜை அறையில இருக்கணும் அப்படின்னா என்ன பொருள், அது எதனால நம்ம வைக்கணும் அப்படிங்கறது தான் இன்னைக்கு தெரிஞ்சு. நம்மளுடைய சாய் பாலாஜி அவர்கள் வந்து ஃபேஸ் ரீடர், ஃபேஸ் அஸ்ட்ராலஜர். ஸோ ஃபேஸ் ரீடிங் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்ல, திருமண தடை இருக்கு, புத்திரபாக்கிய தடை இருக்கு, இல்ல கோர்ட்டு கேஸ் வழக்கு போயிட்டு இருக்கு, என்னுடைய பிரச்சனையிலேருந்து என்னால மீள முடியல அப்படின்னு சிக்கி தவிச்சு கொண்டு இருக்கின்ற யாராக இருந்தாலும் ஃபேஸ் ரீடிங் மூலமா உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். இது ஒரு முக்கிய குறிப்பு. கும்ப ராசியை விட்டுட்டு தான் மீன ராசிக்கு போறாரு. கும்பம் அப்படின்றது கலசம் அப்படின்னு பேரு. இறைவனை வந்து கலசத்துல ஆவாகனம் பண்ணுவாங்க. சோ எந்த கோவில், எந்த பூஜை புனஸ்காரம்னாலும் ஒரு குடம் எடுத்து அந்த குடத்துல ஜலத்தை விட்டது, ஜலம்னா தண்ணி விட்டுட்டு அதுல வந்து எலுமிச்சை பழம் போடுறது, வாசனை திரவியங்கள் ஊத்துறது, அதுக்கப்புறம் தீர்த்த பொடின்னு இருக்கு, அந்த தீர்த்த பொடிகளை போட்டுட்டு மாயில கொத்து வச்சுட்டு அதை வந்து தர்பை வச்சு தேங்காய் வைப்பாங்க. அதுல வந்து சந்தன குங்குமம் வச்சு சில பேர் வந்து தெய்வ வடிவங்கள் பண்ணி புடவையெல்லாம் கட்டி விடுவாங்க, வேஷ்டி எல்லாம் கட்டி. அப்போ அந்த பொருளை ஈட்டி தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள், ஏன்னா இறைவனையே கல்லுல தானே செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரு கிட்ட நான் கேட்கும் பொழுது குரு என்ன பண்ணாங்கன்னா பைரைட், இதுதாங்க அந்த பைரைட். ஸோ இந்த பைரைட் அப்படின்ற ஸ்டோன் வந்து பியூர்லி மணி ஆர்ட். சில வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்னபூர்ணி வச்சிருப்பாங்க, அரிசிக்கு மேல வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அரிசிக்கு மேல வைக்கிற அன்னபூர்ணிக்கு பக்கத்துல அவளுக்கு கீழே இருந்து வச்சிடலாம். சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூஜை முறைகளை பார்க்குறோம். நம்ம கிட்ட என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதை நம்ம பயன்படுத்துறதால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய சாய் பாலாஜி அவர்கள் வந்து ஃபேஸ் ரீடர், ஃபேஸ் அஸ்ட்ராலஜர். ஸோ ஃபேஸ் ரீடிங் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்ல, திருமண தடை இருக்கு, புத்திரபாக்கிய தடை இருக்கு, இல்ல கோர்ட்டு கேஸ் வழக்கு போயிட்டு இருக்கு, என்னுடைய பிரச்சனையிலேருந்து என்னால மீள முடியல அப்படின்னு சிக்கி தவிச்சு கொண்டு இருக்கின்ற யாராக இருந்தாலும் ஃபேஸ் ரீடிங் மூலமா உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். இது ஒரு முக்கிய குறிப்பு அப்படின்னே வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூஜை அறையில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள், ஒரே ஒரு பொருள். இந்த பொருள் கண்டிப்பா நம்ம பூஜை அறையில இருக்கணும் அப்படின்னா என்ன பொருள், அது எதனால நம்ம வைக்கணும் அப்படிங்கறத தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஜி. வணக்கம் சேரம். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி ஜி. சொல்லுங்க, பூஜை அறையில நம்ம நிறைய விஷயங்கள் வச்சிருப்போம், நிறைய இறை விக்கிரகங்கள் இருக்கும், சில பேர் வீட்டுல கம்மியா கூட படங்கள் வந்து பயன்படுத்துவாங்க. எப்படி இருந்தாலும் இந்த ஒரு பொருளை நம்ம பூஜை அறையில வைக்கிறது ரொம்ப சிறப்பு, ரொம்ப ஒரு நல்ல லக், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னா என்ன பொருள்? ஸோ அக்கா எப்படி கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தான். குரு வணக்கத்தை பார்த்து அதுக்கான பதிலை சொல்றேன். குரு வணக்கம் அப்படின்னும் பொழுது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குருன்றது வெளியில தேடி கிடைக்கணும். ஆனால் எனக்கு ஈன்றெடுத்த தாயே குருவா இருக்கிறதுனால அந்த குருவோட பொற்பாதத்தை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை கொண்டு இந்த சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தை இந்த புவனேஸ்வரி மாதா நடத்த அந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. இதன் மூலியமா நிறைய பேரோட வாழ்க்கையில இருக்கிற கஷ்ட துயரங்கள் விலகி அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் என்னும் ஒரு உன்னத பாதையில அவங்க முன்னேறிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சனி பயிற்சி அப்படின்றது போகுது இல்லைக்கா. ஸோ எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த ஒரு பக்தி இருக்கும். ஐயோ இப்போ வந்து சனி பயிற்சி ஆயிடுச்சு, நான் கடனால ஆயிடுவேனோ, நான் நோயாலே ஆயிடுவேனோ, எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருமோ அப்படின்றதெல்லாம் இருக்கும். மெயினா கும்ப ராசியை விட்டுட்டு தான் மீன ராசிக்கு போறாரு. கும்பம் அப்படின்றது கலசம் அப்படின்னு பேரு. இறைவனை வந்து கலசத்துல ஆவாகனம் பண்ணுவாங்க. ஸோ எந்த கோவில், எந்த பூஜை புனஸ்காரம்னாலும் ஒரு குடம் எடுத்து அந்த குடத்துல ஜலத்தை விட்டது, ஜலம்னா தண்ணி விட்டுட்டு அதுல வந்து எலுமிச்சை பழம் போடுறது, வாசனை திரவியங்கள் ஊத்துறது, அதுக்கப்புறம் தீர்த்த பொடின்னு இருக்கு, அந்த தீர்த்த பொடிகளை போட்டுட்டு மாயில கொத்து வச்சுட்டு அதை வந்து தர்பை வச்சு தேங்காய் வைப்பாங்க. அதுல வந்து சந்தன குங்குமம் வச்சு சில பேர் வந்து தெய்வ வடிவங்கள் பண்ணி புடவையெல்லாம் கட்டி விடுவாங்க, வேஷ்டி எல்லாம் கட்டி விடுவாங்க. ஸோ அந்த ஜலத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தெய்வத்தையும் ஆவாகனம் பண்ணுவாங்க. ஸோ இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னா, அதுல தான் அகத்தியர் பேர். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேபி வந்து அகத்தியர்னால அவர் கும்ப முனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல சனீஸ்வர பகவானுக்கு 2 வீடு வரும், ஒன்னு வந்து மகரம், இன்னொன்னு கும்பம். ஸோ இந்த சனி பகவான் வந்து கர்ம காரகன் பேரு. கர்மானா என் கர்மாவோட பலன் என்னை நல்லாவையும் கொண்டு போகும், என் கர்ம பலன் என்னை வந்து கஷ்டப்பட வைக்கும். ஸோ நம்மளோட சிருஷ்டி ஒளியோட நோக்கம் என்ன அப்படின்னம்னா,
யார் எந்த மாதிரி கர்மாவை அனுபவிக்கிறதுன்னு விதி இருந்தாலும் அதை மாத்துறதுக்கான வழி புவனேஸ்வரி இந்த கடன் மூலியமா கொடுத்துருக்கா. எப்படி கொடுத்துருக்கான்னா, ஒவ்வொரு இறை பொருள் மூலியமா நம்ம அதை வீட்டுல வைக்கிறது மூலியமா, நம்ம கிட்ட எடுத்துட்டு போற மூலியமா, நம்ம பயன்படுத்துறது மூலியமா நிறைய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அதன் வழியில நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுல பெரிய பெரிய பொருளா கொடுக்கும்போது நிறைய பேர், சார் எனக்கு வாங்கணும்னு ஆசை, ஆனா ரொம்ப பெருசா இருக்கு சார், என்னால அதை வச்சு பராமரிக்க முடியல, என் வீடு இருக்கிறதே சின்னது, நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டா ரொம்ப சின்னதா எதிர்பார்க்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ இந்த விஷயத்துல வந்து நமக்கு வந்து மணி அப்படின்றது மெயினான ஒரு திங். அதாவது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் வேணும் பொருளும் வேணும். அப்போ அந்த பொருளை ஈட்டி தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள், ஏன்னா இறைவனையே கல்லுல தானே செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரு கிட்ட நான் கேட்கும் பொழுது குரு என்ன பண்ணாங்கன்னா, பைரைட், இதுதாங்க அந்த பைரைட். ஸோ இந்த பைரைட் அப்படின்ற ஸ்டோன் வந்து பியூர்லி மணி அட்ராக்ஷன் ஸ்டோன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்மளோட சிஸ்டிவலி ஷாப் பிரம்மாண்டமா திறக்கும் பொழுது எனக்கு ஜெய்ப்பூர்ல இருக்க அந்த ஸ்டோன் சேல் பண்ணக்கூடியவங்க கிஃப்ட் கொடுக்கும்போது அந்த பைரைட் ரா ஸ்டோன் தான் கொடுத்தாங்க, கல்லாப்பட்டியில் வைக்க சொல்லி. அப்போ அவங்க கிட்ட நான் கேட்கும்போது இந்த மாதிரி வடிவங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டேன். பாலாஜி ரொம்ப டிஃபிகல்ட், ஆனா உங்களுக்கான நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்னு சொன்னாரு. சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அது நமக்கு இந்த நேரத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. மொத்தம் 9 பீஸ் தான் கிடைச்சது. நவ கிரகம் 9. ஸோ 9 கிரகத்துக்கு கலசம் மாதிரி வச்சு நம்ம பூஜை பண்ணது ரொம்ப ரொம்ப காம்பாக்டா இருக்கும். ஸோ இது வந்து ஒரிஜினலான ஸ்டோன்ல பண்றதுனால இதுல வந்து நம்ம ஷைனிங்கோ இதுவோ எதுவுமே கொடுக்கல. எப்படி இருக்கும், இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் இருக்கும். ஸோ உள்ள பிளாக் இருக்கும், மேல வந்து கோல்டன் கலர்ல இருக்கும். இது நல்லா பல ஆக்கணும்னா இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி இருக்கும். இதான் ஒரிஜினல் இதோட தன்மை. அது தொட்டிங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும். இதுக்கு பிசு பிசுன்னு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எல்லாத்தையுமே மூலிகையில கிளென்ஸ் பண்றோம். ஸோ அதனால அந்த மூலிகையில டிப் பண்ணி வைக்கிறதுனால இதோட அந்த தன்மை வந்து பிசுபிசுப்பு தன்மை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல ஒரு பூஜை ரூம் இருக்குன்னா அந்த பூஜை ரூம்ல வந்து இந்த கலசம் ஆவகானம் பண்றது பாருங்கன்னா, அதே நான் சொன்ன மாதிரி அந்த குடம், அந்த மாயல மேல வந்து தேங்காய் இருக்கிற மாதிரி. ஸோ சில வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்னபூர்ணி வச்சிருப்பாங்க, அரிசிக்கு மேல வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அரிசிக்கு மேல வைக்கிற அன்னபூர்ணிக்கு பக்கத்துல அவளுக்கு கீழே இருந்து வச்சிடலாம். அன்னபூர்ணிக்கு தாயாருக்கு கீழே வச்சிடலாம். அந்த வீட்டுல யாராவது ஒரு கும்ப ராசிக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா இதை பார்த்தாலே போதும். ஸோ அவங்க வாழ்க்கை வந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆன்மீக பெரியவங்க வராங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதுக்கு கோவில் என்ன பண்ணுவோம்னா, பூர்ண கும்ப மரியாதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கும்ப கலசத்தை கையில வச்சுட்டு அந்த ஷால் எல்லாம் போட்டாலும் மந்திரத்தை சொல்லிடுவாங்க, இப்படியே இழுத்துட்டே போவாங்க ரிவேஸ்லயே. ஸோ அதே போல இறைவனை வழிபாடு பண்ணக்கூடிய நமக்கு, நம்மளோட குடும்பத்துக்கு என்னைக்குமே பணத்தினால, அதாவது பணம்ன்றது எப்படி வேணாலும் யார் வேணாலும் சம்பாதிக்கிறாங்க, எந்த வழியில. அது இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு வண்டி ஓட்டி கூட சம்பாதிச்சிடலாம். ஆனா சம்பாதிக்கிற காசு ஒருத்தவங்க வீட்டுல தங்குதான், அதுதான் கொஸ்டின் மார்க்கா வந்து நிக்குது. எவ்வளவோ சம்பாதிக்கிறாங்க, 1 ரூபாய் கையில நிக்க மாட்டேங்குது. வியாதி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடன், அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுலயே எனக்கு சரியா போயிடுது. இந்த மாதிரி புலம்புறவங்க ஜாஸ்தியா இருக்கு. அதுக்குதான் நம்ம சைட்ல வந்து பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு நிறைய பொருட்கள் கொடுத்தாலும் 9 பீஸ்ல இந்த கும்ப கலசத்தை நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் வருமானு கேட்டா நிச்சயமா வரும், வரும்போது நம்ம கொடுக்கலாம். ஆனா இப்ப பிரசன்ட்ல எப்ப வரும்னு தெரியாது. ஸோ எதனாலனா சிஸ்டியோலியை பொறுத்த வரைக்கும், அக்கா கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சிருவாங்க, சிஸ்டியோலியை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் யூனிக்குங்க. எதனாலனா இப்போ நான் இதை ஒரு பொருளை நான் காட்டி லான்ச் பண்ணி இதை பேசுறேன் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்தது இது மார்க்கெட்ல ரிலீஸ் ஆயிடுது. ஸோ மார்க்கெட்ல ரிலீஸ் ஆன இது டிமாண்டட் ஐட்டம்ஸ் ஆயிடுது. ஸோ சிஸ்டியோலியில தானே வாங்கணும், அவர் தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரா, நம்ம வெளியில கூட வாங்கிடலாமே அப்படின்ற மாதிரி மக்களோட மென்டாலிட்டி போயிடுச்சு. நான் தப்புனே சொல்ல மாட்டேன். ஆனா வெளியில வாங்குறதுக்கும் சிஸ்டியோலியில வாங்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, அந்தந்த விஷயத்துக்கு ஏற்ற மந்திரங்கள், அந்தந்த விஷயத்துக்கு ஏற்ற பூஜை புனஸ்காரங்கள் எங்க குரு வழியில பண்ணி சிருஷ்டி வழியில எடுத்துட்டு வந்தாலும் இங்க டெய்லி கட்கமால அர்ச்சனை, ஸ்ரீ சுத்தம், நசியம், அதுக்கப்புறம் கனகதாரா ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் சொல்லி முறையா கிளென்ஸ் பண்ணி அந்த அபிஷேக தீர்த்தத்தை ஒவ்வொரு நாளும் பிரயோக்ஷனம் பண்ணி எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இதுல நம்ம பூஜை பண்ணி கொடுக்குறோம். இதோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா 599, அதாவது 600 ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மி பிளஸ் கொரியர் சார்ஜ். ஸோ இது 9 அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டும்தான் இந்த கும்ப கலசம்ன்றது போகும். முறையா பூஜை பண்ணி சனி ஈஸ்வர பகவானோட கருணை பார்வை என்றென்னும் உங்க வீட்டுக்கு விழுந்து நீங்க செல்வா கூட நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட மன நிம்மதி மன சந்தோஷத்தோட சனி ஈஸ்வர பகவான் அருளால வாழ்வீங்க.
சூப்பர். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதிவா கொடுத்தீங்க. என்னன்னா, நம்ம பூஜை அறையில கண்டிப்பா ஒரு பூரண கும்பம் இருக்கணும். அப்பதான் அந்த பூஜை அறையே ஒரு நிறைவாகும்னு சொல்லலாம். வெறும் 9 பீஸ் தான் இருக்கு. இப்போதைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில வெறும் 9 பீஸ் தான் இருக்கு. யார் அந்த 9 அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பாக உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்க வேண்டிய பூரண கும்ப கலசம் நம்ம சிருஷ்டி ஒளியில வந்திருக்கு. ரொம்ப காம்பேக்டா அற்புதமான பைரட் ஸ்டோன்ல கொடுத்துருக்கோம். யாருக்கெல்லாம் வேணுமோ வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது, 9 பீஸ் தான் இருக்குது. இதே மாதிரி வேற ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நல்ல ப்ராடக்டோட சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.